வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஐஸ்வர்யா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி தான் முடிச்சிருக்காங்க. வேலை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி சென்னிமலையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஓரளவு வசதி உள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், அவசியம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதை எதிர்பார்க்குறாங்க. மாத வருமானம் குறைந்தளவு இருந்தாலும் போதுமானது. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. விவசாய குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன். தன்னால் முடிந்த அளவு அனைத்து வசதிகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கனிகாஸ்ரீங்க, வயது 34, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் வியாபாரம் செய்துட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. விவசாய நிலம் 1 ஏக்கர் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அவங்க இருவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. தன்னுடைய குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வளர்மதி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி அத்தனூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு குறுகிய நாட்களுக்கு முன்னாடி தாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. இவங்களுடைய ஏழ்மையான சூழ்நிலையை காரணம் காட்டி திருமணம் பாதியிலேயே நின்றுச்சுங்க. தன்னுடைய மகளுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பெற்றோர் மிகவும் கவலையுடன் இருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமையணும், தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு 10 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும், மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் போதுமானது. கூலி தொழிலாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல குணமுள்ளவராக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.